பால்குடம் எடுப்பாங்க. பால்குடம் எடுத்துகிட்டு அப்படியே ஜலந்தருக்கு போவாங்க. இது எல்லாமே கடலோரத்துலேருந்து எங்கள் கோயில் வரைக்கும் நடக்கும் நிகழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கள் ஊர் அம்மனுடைய அருள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதுதாங்க பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாம் பால் குடம் எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறாங்கங்க. இது கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க எங்கள் ஊர் நஞ்சலிங்கம்பேட்டை, கடலூரில் இருக்குதுங்க. கடலோரமாக இருக்கிற கிராமம் தான் எங்கள் ஊர். வருஷம் நான் போயிட்டு தான் வருவேன். ஆனால் இந்த வருஷம் சூழ்நிலை என்னால் போக முடியலைங்க. அந்த வீடியோ பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி தான் பால் குடம் எடுக்கிறாங்க. வருஷம் நடக்கிற நல்ல ஒரு விசேஷங்க இது. இந்த வருஷம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எடுத்துக்கிட்டு கோயிலாண்ட போகிறாங்க. போயிட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக ஜலந்தரட்டுறதுக்கு வருவாங்க. ஜலந்தரட்டுறதுனா கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மன் கிட்ட வச்சு அபிஷேகம். இப்போ தாங்க ஜலந்தரட்டு வராங்க. ஜலந்தரட்டுறாங்க. அந்த கரக குடம் மாதிரி வச்சு அதில் அந்த தண்ணியை வச்சு கடல் தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணி நல்லா சாமியெல்லாம் ஆடி எடுத்துகிட்டு போவாங்க. இது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும்.